Hi friends, வணக்கம். இது Teeztotaller. So இன்னைக்கு வீடியோல ஒரு டார்க் ஷீட் லைட் ஷீட்டோட T-shirt transfer எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மெத்தட் சொல்லியிருப்பேன். ஸ்க்ரீன் பிரிண்டிங், D2G, DTF, Sublimation, Vinyl, ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு பேப்பரில் ஒரு நார்மல் இன்ஜெக்ட் பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்துட்டு ஸோ அதை டிஷர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் கிடையாது. இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த கார்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்காக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட பேப்பர் இது. சரிங்களா? இது டார்க் ஷீட் லைட் ஷீட் வாங்க. ஸோ டார்க் ஷீட்டுக்கு ஒரு ப்ராசஸ், லைட் ஷீட்டுக்கு ஒரு ப்ராசஸ். டார்க் ஷீட்டு லைட் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ளிமேஷன் ஆர் DTF ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறோம், ஹாரிசான்டல் ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டார்க் கார்மெண்ட் போகும்போது அதை வந்து டைரக்ட் பிரிண்ட் மாதிரி பண்ணும். அதாவது ஹாரிசான்டல் ஃப்ளிப் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாகவே வந்து அந்த பேப்பரில் பிரிண்ட் எடுத்து அதை பிளாட்டரில் சென்ட் பண்ணி கட் பண்ணி கரெக்டாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்லாம் செட் பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ஓகே. ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபரில் என்னென்ன குவாலிட்டி கிடைக்குமோ அந்த குவாலிட்டி கிடைச்சிரும். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரோட காஸ்ட்டே கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு A4 சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 40 rupees வந்துடும் டார்க் கார்மெண்ட்டோட இது. சரிங்களா? ஸோ அதனால இதோட காஸ்ட் கொஞ்சம் எஃபெக்டிவாக, அதாவது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இதுவுமே ஒரு மெத்தட் தான், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பிரிண்டிங் மெத்தட் வித் மினிமல் காஸ்ட். நீங்கள் DTF செட்டப் அதெல்லாம் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற ஒரு நார்மல் இன்ஜெக்ட் பிரிண்டரில் இந்த பேப்பரை வாங்கி பிரிண்ட் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அவுட்புட்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். தட் வுட் பி மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் க்ரோ ஆஃப் த சேனல். ஸோ நிறைய கான்டென்ட்ஸ் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனல் க்ரோ ஆகும் அண்ட் இட் வுட் பி ஹெல்ப் அஸ் டு டூ மோர் கான்டென்ட். சரிங்களா? ஸோ நான் வந்து நிறைய ஃபியூச்சரில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய இந்த டிஷர்ட் பிரிண்டிங்கோட மெத்தட்ஸ் அண்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ ஷேர் பண்ணுவோம். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் நடக்கும். இன்னமும் அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 80 to 85% வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வியூஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ் அண்ட் அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா தட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் க்ரோ ஆஃப் த சேனல். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்யர்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் பர்பஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ரீச் அவுட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ட்ரைனிங்காக வாட்ஸ்அப்பில் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் த டீட்டெயில்ஸ். சரிங்களா? இப்போ அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே செட்டப் ஷேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் லைட் கலரோட ட்ரான்ஸ்ஃபர் காமிச்சிருப்பேன். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் டு பி கான்சன்ட்ரேட் பார்த்தீங்கன்னா, டார்க் கலர் பேப்பர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளிப் ஹாரிசான்லாம் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் எடுத்து கட் பண்ணி ப்ளாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைட் கலர் கார்மெண்ட்டுக்கு லைக் சப்ளிமேஷன் DTF மாதிரி அந்த ஸ்டிக்கரை வச்சு அதாவது ஹாரிசான்டல் ஃப்ளிப் பண்ணிவிட்டு வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் இந்த பிளாட்டரில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற பேப்பர்லேருந்து பிளாட்டருக்கு கட் பண்ண போகும்போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க் பேப்பரில் வைக்கிறது லைட்டாக அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பார்டர் எல்லாமே கொஞ்சம் ஒயிட் அடிக்க ஆரம்பிச்சோம். சரிங்களா? ஸோ இப்போது இது டார்க் கலரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. பட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பார்டர்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? பட் நான் ஒயிட் கொடுக்கல. அது என்னன்னா அந்த பேப்பரோட ஆஃப்செட் கொஞ்சம் லைட்டாக வெளியில் வந்துருக்கு. சரிங்களா? இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைனல் பிளாட்டரில் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது பேப்பராக இருந்தாலும் சரி, வைனலாக இருந்தாலும் சரி. இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு வைனலில் தெரியாது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பிசுறு தெரியாது. ஏன்னா அது ஃபுல்லாமே ஃப்ளாட்னால எங்கே கட்டானாலும் தெரியாது. பிரிண்ட் பண்ணிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆஃப்செட் அதாவது ஒயிட், அந்த ஒயிட்டுன்றது கொஞ்சம் தெரியும். இது ஒரு ட்ராபேக். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரோட காஸ்ட் அதிகம். லைட் பேப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். A4 A3லாம் போனீங்கன்னா உங்கள் ஒரு அரௌண்ட் ஒரு பிரிண்ட்டுக்கு ஒரு 60 to 70 rupees ஆயிரும் ஒரு பிரிண்ட்டுக்கு. பட் மல்டி கலர் எல்லாமே பண்ணிக்கலாம். லைட் கலரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த கார்மெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக ஆகலை, ப்ரெஷர் கரெக்டாக ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கும்போது இன்னொரு ஒயிட் ஒன்று நான் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பேப்பரில் கண்டிப்பாக பண்ணலாம், பட் தேர் இஸ் அ லிமிடேஷன். ஸோ வைனலை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர்ஸும். ஸோ ஒரு புது டெக்னாலஜி வருதுன்னா எதனால் வருதுன்னா, ஸ்டாண்டிங் அதாவது இருக்கிற டெக்னாலஜியில் ஏதோ வந்து இருக்குது, ட்ராபேக்ஸ் இருக்குனால ஒரு நியூ டெக்னாலஜி உள்ளே வரும். சரிங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங் ட்ரெடிஷ்னலாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் மினிமம் 50-100 டிஷர்ட்ஸ் பல்க் ஆர்டர் தான் பண்ண முடியும் போது சிங்கிள் ஆர்டருக்கான சொல்யூஷன் எடுப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர்ஸ் இதெல்லாமே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு D2G இன்னும் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னும் போது D2G இந்த மாதிரி அது எவால்வ் ஆகி இப்போ DTF பிரிண்டிங்லாம் வந்து இப்போதைக்கு நிற்கிது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா DTF பிரிண்ட் மாதிரி ஒயிட் டோனர் இருக்குது. அதாவது DTFல வந்து இங்க் யூஸ் பண்ணுவாங்க, இங்க்ஜெட் பிரிண்டரில் ஒயிட் டோனர் பிரிண்ட்லாம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோனர் யூஸ் பண்ணுற இது அது சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, US பேஸ்ட் கம்பெனிஸ் தான். இந்தியாவில் அந்த அளவு பெருசாக DTF அளவு வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ அதோட காஸ்ட்டும் அதிகம், மெயின்டெனன்ஸும் அதிகம். ஸோ இது எல்லாமே வந்து இதோட இந்த டிஷர்ட் பிரிண்டிங்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பட் எந்த இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பருக்கு மட்டும் நீங்கள் காஸ்ட்டு செலவு பண்ணிவிட்டு உங்களோட நார்மல் இங்க்ஜெட் பிரிண்டர்லேயே பிரிண்ட் எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். TTFனா அதுக்கு ஒரு செட்டப் நீங்கள் செட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி குட் அண்ட் பேட் திங்ஸ்லாம் இருக்குது. நான் இது வந்து ஒரு 2 years முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு சர்டன் பீரியடில் பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட்டு அண்டு குவாலிட்டி இது ரெண்டுமே வந்து மீட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பேக் டு ஸ்க்ரீன் பிரிண்டிங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வைனல் ஓகே பக்காவாக இருக்குது. இது வரைக்குமே வைனலில் எந்த இஷ்யூஸுமே இருந்ததில்லை. பட் எல்லா மெத்தடுமே தெரிஞ்சுக்கிறது எப்பயுமே வந்து ஒரு குட் திங். ஏன்னா ஒரு பிரிண்டிங் எடுத்துகிட்டு நீங்கள் வைனல்லே பண்ணுவோம், இல்லை நான் ஒரு DTF செட்டப்லேயே நான் பண்ணிகிட்டு இருப்பேன்னா தட் ஓன்ட் பி ஹெல்ப். சரிங்களா? ஏன்னா எல்லா மெத்தடும் தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த மெத்தடில் வந்து உங்களோட ரேட் அதாவது ப்ரைஸ் தான் இன்றைக்கி ஒரு பெரிய காம்படிட்டிவ் இதுவாக இருக்கும், ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைஸை வந்து இந்த மாதிரி மெத்தட் சூஸ் பண்ணுறதுல தான் நீங்கள் கம்மி பண்ண முடியும். எனக்கு ஒரு 100 டிஷர்ட் இருக்கும்போது நான் டிஜிட்டல் போனேன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ரைஸ் வந்து கம்மி பண்ண முடியாது. அது வந்து கஸ்டமர் வந்து அந்த லீட் வந்து ஆர்டராக கன்வெர்ட் ஆகாது. பட் அந்த டிஷர்ட் எடுக்கும்போது நான் ஸ்க்ரீன் போயிட்டேன்னா இட் வுட் பி வெரி ரெடியூஸ் த காஸ்ட். சரிங்களா? அது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும். பட் ஒரு 15 டிஷர்ட் இருக்கும்போது நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வைனலோ இல்லை டிஜிட்டலாக தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி
பிரிண்டிங் மெத்தடை வச்சு தான் இந்த காஸ்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது சரிங்களா. அதனால எல்லா மெத்தடுமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ண முடியும். இது என்னோட ஒரு சஜஷன் சரிங்களா. ஸோ இந்த சேனலில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு விஷுவல் ட்ரைனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், வீடியோஸ் டுட்டோரியல்ஸ் எல்லாமே. அண்ட் நீங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலோட க்ரோத் இருக்கும். ஸோ நிறைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியூஸ் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணிங்கன்னா அது வந்து இந்த சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்யர்மெண்ட் இருக்குது ஆர் ட்ரைனிங் பர்பஸ்க்கு நிறைய நான் சொன்ன மாதிரி நிறையா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஷெட்யூல் மேக்கிங் இன் ப்ராக்ரஸ். ஸோ பண்ணிகிட்ருக்கேன். ஐ லெட் யூ நோ ஒன்ஸ் ரெடி சரிங்களா. அது வந்து எப்போ ரெடி ஆகுதோ அப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.